காங்கிரஸ் கட்சிக்காகவே தம்மை மெழுகுவர்த்தியாய் உருக்கி தம்மையும் தம் வாழ்நாளையும் முழுமையாக அர்ப்பணித்தவர்களைப் பற்றிய செய்திகளை தேடி தேடி பகிர்வதே வேர்களை தேடியதன் நோக்கம். அதில் முதன்மையாக தன்னை நம்பியவர்களை நேரு குடும்பம் கைவிட்டதில்லை என்பதற்கு உதாரணமாகவும் விளங்குகிற RVS அவர்களை பற்றி பார்ப்போம். 1980 தேர்தலில் கூட்டணி பங்கீடு முடிவதற்கு முன்னால், இந்தியா முழுவதும் வேட்பாளர்களை அறிவிப்பதற்கு முன்னால் முதன்மையாக அன்னை இந்திரா காந்தி வேட்பாளராக அறிவித்த பெயர் RV சுவாமிநாதன். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் RV சுவாமிநாதன் போட்டியிடுவார் என்று இந்திரா காந்தி திருச்சி விமான நிலையத்தில் அறிவித்தார். அந்த அளவிற்கு RVS நேரு குடும்பத்துடன் நெருக்கமானவர். சஞ்சய் காந்தியின் திருமணத்தில் சாட்சி கையெழுத்து போட்ட ஒருவர் ஐயா RVS. நடுத்தர விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் RVS. தன்னுடைய 19வது வயதில் சுதந்திர போராட்ட களத்தில் நின்றவர். ராமநாதபுரம் ஜில்லாவின் முதல் சத்தியாகிரக போராளி இவரே. தேச விடுதலைக்காக பலமுறை சிறை சென்றவர். ஒருமுறை கொடியேற்றும் போது ஆங்கிலேய போலீசார் துப்பாக்கியை காட்டி சுட்டு விடுவோம் என்றனர். அப்போது தயங்காமல் சட்டையை கலற்றி சுடு பார்க்கலாம் என்று சொன்ன மாவீரன் RVS. சிறையில் இருக்கும்போது காவலர் தாக்குதலில் காலில் ஏற்பட்ட காயம் கடைசி காலம் வரை பெரியவரின் காலில் வடுவாகவே இருந்தது. காந்தியவாதியான RVS தீண்டாமையை ஒழிக்க போராடியவர். பாகநேரியில் தம் வீட்டை பட்டியல் இனத்தவரின் குடியிருப்பு அருகிலேயே கட்டியிருக்கிறார். மகாத்மா காந்தி 2 முறை ஐயா RVS வீட்டுக்கு வந்து தங்கியிருக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பு. ஆங்கிலேயர் ஆட்சி 89 சாதிகளை குற்றப்பரம்பரை என அறிவித்திருந்தது. அந்த குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிராக சட்டப்பேரவையில் முழங்கி அந்த சட்டத்தை உடைத்து எறிந்தவர் RVS. 1963 கே பிளான் திட்டப்படி தமிழக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் பெருந்தலைவர் காமராஜர். அதன் பிறகு முதலமைச்சரை தேர்வு செய்ய நடைபெற்ற காங்கிரஸ் MLAக்கள் கூட்டத்தில் பெரியவர் பக்தவட்சலமும் ஐயா RVSம் மோதினார்கள். 2 வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராகும் வாய்ப்பை RVS இழந்தார். ஜவஹர்லால் நேருவுடனும் அன்னை இந்திரா காந்தியுடனும் நெருக்கமான நட்புடன் இருந்தார் RVS. மதுரையில் அன்னை இந்திரா காந்தி தாக்கப்பட்ட போது அவர் கல்வீச்சில் காயப்படாமல் அரணாய் நின்று பத்திரமாக பாதுகாத்தது ஐயா RVS, பழ நெடுமாறன் மற்றும் சித்தையன் கோட்டை அப்துல் காதர் உள்ளிட்ட மூவர்தான். 1979 தஞ்சாவூர் தொகுதி பாராளுமன்ற இடைத்தேர்தலில் அன்னை இந்திரா காந்தியை போட்டியிடச் சொல்லி கேட்டார் RVS. அன்னையும் ஒப்புக்கொண்டு தமிழக முதல்வர் MGRிடம் முதல் சுற்று பேசியாயிற்று. ஆனால் அன்றைய பிரதமர் மொரார்ஜி தேசாய் அலுவலகத்தில் இருந்து அன்னை இந்திராவை வேட்பாளராக ஒப்புக்கொள்ளக் கூடாது என்று தமிழக முதல்வர் MGRக்கு கடுமையான அழுத்தம். இதனால் காங்கிரஸ் தரப்புடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு மறுக்கிறார் MGR. காங்கிரஸ் தலைமையின் அழைப்புகளை நிராகரிக்கிறார் MGR. கொஞ்சம் வேகப்பட்டு விட்டார் ஐயா RVS. அந்த வேகத்துடன் MGRை நோக்கி விரைகிறார். சினிமாவிலும் அரசியலிலும் பலரையும் மிரள வைத்த அதிர வைத்த MGRக்கு RVS கொடுத்த அதிர்ச்சி வைத்தியம் அங்கிருந்தோரை அலறச் செய்தது. அப்படி ஒரு ஆவேசம். அந்த தேர்தலில் இந்திரா காந்தி அம்மையார் தஞ்சையில் போட்டியிடும் எண்ணத்தை கைவிட்டாலும் கூட RVS ஆவேசமும் விசுவாசமும் அவரின் நெஞ்சத்தில் நீங்கா இடம் பிடித்தது. 3 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் 1 முறை மத்திய அமைச்சராகவும் 1 முறை தமிழக காங்கிரஸ் தலைவராகவும் பல பொறுப்புகளில் கோலோச்சியவர் ஐயா RVS. ஒருமுறை தனது சுற்றுப்பயணத்தின் போது சுதந்திர போராட்ட தியாகி பூழாங்குறிச்சி சுப்பையா தேவரை யதார்த்தமாக சந்திக்கிறார். பழைய நினைவுகளில் மூழ்கி ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி நலம் விசாரித்துக் கொண்டனர். அப்போது தேவரே, உங்களுக்கு தியாகி பென்ஷன் வருகிறதா என்று கேட்டார் RVS. அதற்கு நான் உங்களோடு ஜெயிலுக்கு வரவில்லையே, போராட்டத்தில் இருந்த உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கூடமாட ஒத்தாசையா இருந்தேன். ஜெயிலுக்கு போயிருந்தா தான் பென்ஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க, அதனால எனக்கு கிடைக்கல என்றார் தேவர். இதை கேட்டுக்கொண்டு டெல்லிக்கு போன RVS பிரதமர் இந்திராவை சந்தித்து இது விஷயமாக பேசினார். போராட்ட களத்தில் இருந்து சிறை செல்லாதவர்களும் பென்ஷன் பெறலாம். 5 ஆண்டுகள் சிறையில் இருந்த தியாகி ஒருவர் சான்றளித்தால் மட்டும் போதுமானது என்று மத்திய அரசு உத்தரவிட்டது. இந்த உத்தரவால் இன்றைக்கும் பல தியாகிகளின் குடும்பங்கள் பயன்பெற்று வருகின்றன. உயர்ந்த பொறுப்புகளில் இருந்தாலும் முறைகேடாக பொருளீட்டும் எண்ணம் துளியும் இல்லாதவர் RVS. அவர் மத்திய வேளாண் அமைச்சராக இருந்தபோது கப்பல் போக்குவரத்து துறையையும் கூடுதலாக கவனித்தார். அந்த சமயத்தில் வட இந்திய தொழிலதிபர் ஒருவர் தனது ஏற்றுமதி நிறுவனத்திற்கு தடையின்மை சான்று பெறுவதற்காக RVSஐ தேடி வந்தார். குறுக்கு வழியில் போனால்தான் அந்த சான்று அழிக்க முடியும் என்பதால் அதை திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் ஐயா RVS. அவரை பற்றிய அனைத்து விவரங்களையும் அறிந்து கொண்டு வந்திருந்த அந்த தொழிலதிபர், நீங்கள் 50 லட்சம் ரூபாய் கடனில் இருப்பதாக கேள்விப்பட்டோம், நீங்கள் இதனை செய்து கொடுத்தால் அந்த கடனை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்றார்.
நான் கடனாளியாகவே இருந்துவிட்டு போகிறேன், நீங்கள் கிளம்பலாம் என்று சொல்லி கைகூப்பி அவரை வழியனுப்பி வைத்தார் ஆர்விஎஸ். அசராத அந்த தொழிலதிபர் மறுநாளும் வந்தார். மன்னிக்கணும், நீங்கள் எத்தனை முறை என் வீட்டுக்கு வந்தாலும் என் பதில் இதுதான் என்று சொல்லி அனுப்பினார் ஆர்விஎஸ். ஆர்விஎஸ் மறையும் வரை அந்த 50 லட்சம் ரூபாய் கடன் அப்படியே இருந்தது. அவர் மறைந்த பிறகு மதுரை சொக்கிக்குளம் ஹக்கீம் அஜ்மல் கான் தெருவில் இருந்த அவருடைய வீட்டை விற்று அந்த கடனை அடைத்தனர் அவருடைய குடும்பத்தில். எம்ஜிஆரும் கலைஞர் கருணாநிதியும் எதிரெதிர் துருவங்களாக அரசியல் நடத்திய போதும் ஆர்விஎஸ் வீட்டு திருமணத்தில் ஒரே சமயத்தில் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்தனர் என்பது இவரின் அரசியல் முக்கியத்துவத்துக்கு கிடைத்த அடையாளம். அப்படிப்பட்ட ஆர்விஎஸ் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் பதவிக்கு காங்கிரஸ் தரப்பு வேட்பாளராக நிறுத்த அன்னை இந்திரா காந்தி முடிவு செய்கிறார். ஆனால் அன்றைக்கு பஞ்சாபில் ஏற்பட்ட அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு கடைசி நேரத்தில் திரு ஜெயில் சிங்கை காங்கிரஸ் முன்னிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட போது ஆர்விஎஸ்ஸுக்கான அந்த வாய்ப்பு பறிபோனது. அப்பழுக்கற்ற ஆர்விஎஸ் ஜனாதிபதியாகும் வாய்ப்பு தடைபட்டு போனது. ஜெய் ஹிந்த். தேசிய தோழன் பொய் பழனியப்பன், சிவகங்கை.